தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஜோதி கிருஷ்ணாவுடைய படைப்பில் ஆந்திரா டெபுட்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட நடிப்பில் ஒரு தெலுங்கு படமாக தமிழ்லையும் நம்ம ஊர் திரையரங்குகளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஹரிஹர வீர மல்லு படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தினோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஹரிஹர வீரமல்லு ஒரு திருடன்னா ஆகாக திருடன் வச்சுக்கிங்களேன். அவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்கை அவர் முடிக்கிறாரா இல்லையா, அந்த டாஸ்க்கை முடிக்க அவர் போகும்போது முகாலய மன்னர்களுக்கும் இவங்களுக்கும் எப்படியெல்லாம் சண்டை சச்சரவு வந்தது, இது ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தொடங்கி 5 வருஷம் ஆச்சு. எப்போவோ வந்திருக்க வேண்டிய படம், இது ஒரு அவுட்டேட்டடான மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே பார்ப்பதற்குண்டான ஒரு சில முகாந்திரங்கள் இந்த படத்தில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதையும் தாண்டி என்ன கன்றாவி கடவுளே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயமும் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போது இந்த படத்தினுடைய நிறை மற்றும் குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய நிறைய இந்த படத்தினுடைய முதல் பகுதி தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ராக்கெட் மாதிரி சல்லுன்னு மேலே போகுது. இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன் ஆகட்டும், அதேமாதிரி இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட நடிப்பு ஆகட்டும், இன்னொரு பக்கம் சன்னி தியோலு, இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு வில்லன், இந்த மாதிரி 2-3 வில்லன்கள் இருக்காங்க. இவரே ஒரு திருடன் தான், இந்த திருடனுக்கு ஒரு வில்லன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி ஒரு 2-3 வில்லன்கள் இருக்காங்க. இவங்களோட நடிப்பாகட்டும், படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஃப்ளாட் ஸ்டோரி ஆகட்டும், அதே மாதிரி எம்எம் கீரவாணியுடைய பின்னணி இசையாகட்டும்னு சொல்லி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா, அதாவது நம்ம ஊர் ரசிகர்களுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு தெரியுது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வண்ணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நல்லாவே படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது அடுத்ததாக இந்த படத்தினுடைய குறை அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பெரும்பாலான விஷயங்கள், சண்டை காட்சிகளாகட்டும், கிராஃபிக்ஸ் காட்சிகளாகட்டும், ஒரு சில விஷயங்களாகட்டும் கன்றாவே இருந்தாலுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஒரு சில விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு போன விதம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அது வரைக்கும் ஓகே, நம்ம கொடுக்குற காசுக்கு தகும் அப்படின்னு இருந்தது. இந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தாங்க ஸ்டோரி ஃபுல்லு லாகு மரண லாகு படம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபோடு எந்திரிச்சு வந்துட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் இன்ஃபேக்ட் ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஸ்டோரியில் லாக் வருது, ஸ்க்ரீன் பிளேலையும் லாக் வருது, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஏன் நடிகர்களுக்கு நடிப்பாகட்டும் அப்படின்ட்டு எல்லாமே மரண மொக்கை எடுத்து வச்சுருக்கிறாங்க. நம்மளால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே இந்த படத்தை உட்காந்து பார்க்கவே முடியல. அதுவும் அந்த இந்த சூறாவளிக்கு நடுவில் நம்ம கதாநாயகன் வர மாதிரி ஒரு சில சீக்வன்சஸ் எல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் தெலுங்கில் தான் நடக்கும். தெலுங்கு ரசிகர்களுக்கு மட்டும்தான் அது பிடிக்கும். நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் பிடிக்காது, காரி துப்பிடுவாங்க. அந்த மாதிரியான பெரும்பாலான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு. இவர் ஒரு டாஸ்க் நோக்கி வராரு, திருடுறதுக்காக வராரு. ஆனால் இவரை எதிர்க்கக்கூடிய வில்லன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி வில்லன் கதாபாத்திரத்தில் எந்த இடத்துலையுமே பெருசாக ரைட்டிங்கில் இவங்க எழுதவே இல்லை. வில்லன் இவன் தாப்பா வில்லன், இவனோட நம்ம கதாநாயகன் மோதிரம் பார்த்துக்குங்க, அந்த மாதிரி தான் வில்லன் கதாபாத்திரம் இருக்கே தவிர அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு உண்டான ஒரு ஸ்கோப்போ, அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு உண்டான டிசைனிங்கோ எதுவுமே படத்தில் பெருசாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அவுரங்கசீப் ஆகட்டும், அந்த முகாலய மன்னர்கள் ஒவ்வொருத்தராக அந்தந்த காலகட்டத்தில் இருந்து அந்த முகாலய மன்னர்களை இவங்க காட்டுறதாகட்டும், இவன் வில்லன் பில்டப்பு தான் காட்டுறாரே தவிர அவன் வர்றான், இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான், அவன் யார் தெரியுமா அப்படின்னு வில்லன் ஹீரோவுக்கு பில்டப் காட்டுறாரே தவிர வில்லனுக்கு உண்டான பில்டப் எதுவும் இந்த படத்தில் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த படத்தில் நமக்கு ரொம்பவுமே கவலைக்குரிய விஷயமாக தான் நாம் பார்க்க வேண்டி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிஹர வீரமல்லு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவருடைய ரசிகர்களையும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காரு. இது தெலுங்கு ரசிகர்களுக்கே நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம். அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலுமே இந்த படம் பிடிக்காமல் போகலாம். இது அவருடைய ரசிகர்களுக்கான படம். பவன் கல்யாணுடைய ரசிகர்கள் பார்ப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படமே இது அன்றி மற்றபடி பொதுவான சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்காது, கன்றாவே இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா காரி துப்பிடுவீங்க ஸ்க்ரீன் மேலேயே. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. விருப்பம் இருந்தால் நான் போய் இந்த படத்தை பார்ப்பேன்டானா போய் பார்த்து தொலையும், வேறு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
இந்த விமர்சனமாகப்படுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இக்காணொலி கண்டு ரசித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம்.